ஏற்காடு தொகுதிக்குள் இருக்கும் கொம்பு தூக்கி என்ற கிராமத்துல 100% வாக்கு பதிவாயிருக்குங்க. அங்கு மொத்தமாவே 301 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் மாலை 6 மணிக்குள் வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிருக்காங்க. ஒரு பிக் சல்யூட் ஃபார் தம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். தமிழ்நாட்டு முழுக்க இந்த முறை நடந்த வாக்குப்பதிவு சாதாரண விஷயம் இல்லைங்க. மொத்தம் 84% மேல வாக்குகள் பதிவாகி இருக்கு. 1967 இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் 80% மேல பதிவானது இதுதாங்க வரலாற்றிலேயே முதல் முறை. சுமார் 5.73 கோடி வாக்காளர்கள்ல 4.88 கோடி பேர் நேரடியா வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா சும்மாவா? இது என்ன குறிக்குது? இந்த முறை மக்கள் மனநிலையே மாறி இருக்குது என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. நம்ம சொன்ன மாதிரியே இந்த 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த வாக்குப்பதிவு, அதாவது எலெக்ஷனுடைய என்ன ஓட்ஸ் பதிவாயிருக்கு அப்படின்றதுல ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாங்களா? 1967 76.57%, 1971 72.10%, 1977 61.58%, 1980 65.42%, 1984 மறுபடியும் 73.47%, 1989 69.69%, 1991 63.84%, 1996 66.95%, 2001 59.7%. இருக்கிறதுல இதுதாங்க ரொம்ப ரொம்ப லீஸ்டா பதிவான எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட். 2006 மறுபடியும் அது 70.57% ஏறுது. 2011 78 கிட்ட போயிருச்சு, 78.29% போயிருக்கு. 2016 74.81%, 2021 73.63%, அண்ட் 2026 வரலாறு காணாத ஒரு பதிவு 84.69% பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 84% ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கரூர் மாவட்டம் தாங்க 91.86% வாக்குகள் பெற்று டாப் இடத்தை பிடிச்சிருக்கு. அதே நேரம் கம்மியான ஓட்டு எங்க பதிவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில 75.41%. இந்த மாதிரி நம்ம டாப் மாவட்டங்கள்ல சேலம் 90.13% வாக்குகளோட 2வது இடத்துலயும், தருமபுரி 89.78% எடுத்து 3வது இடத்துலயும் இடம் பெற்றிருக்குது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை சிட்டியில மட்டுமே 83.03% வாக்குகள் 38 மாவட்டங்கள்ல 25வது இடத்துல நம்ம இடம் பிடிச்சிருக்கோங்க. இந்த தேர்தலில் அடுத்த முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள். இவங்க மட்டுமே 85.76% பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஆண்கள் 83.46% வாக்களிச்சிருக்காங்க. இந்த வாக்குப்பதிவுல இருந்து என்ன புரியுதுன்னா, இந்த முறை ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமான ஈடுபாடு காட்டி தேர்தலுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்காடு தொகுதிக்குள் இருக்கும் கொம்பு தூக்கி என்ற கிராமத்துல 100% வாக்குப்பதிவாயிருக்குங்க. அங்கு மொத்தமாவே 301 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் மாலை 6 மணிக்குள் வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிருக்காங்க. ஒரு பிக் சல்யூட் ஃபார் தம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்குகள் சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த முறை 84%க்கும் மேல. அப்படின்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ஒன்று இருமுனை போட்டி, 2 பெரிய கட்சிகள் மட்டும்தான் மோதும். அப்படி எல்லாம் மும்முனை போட்டி இது மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த முறை 4 முனை போட்டி. இது ஒரு காரணம். 2வதா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல இளைஞர்கள் பட்டாளம், அதாவது 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மட்டுமே 3 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த முறை நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலம் கண்டிப்பா இந்த இளைஞர்கள் கையில் தான் போய் சேர போகுதுன்றத நான் ரொம்ப தெளிவா நம்புறேங்க. இதுக்கெல்லாம் பதில் கூறும் விதமா வருகின்ற மே 4ஆம் தேதி ஓட்டை எண்ண போறாங்க. அதுல யார் என்ன வெற்றி பெற போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.